ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ப்ரீவியஸ் டேஸில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ now we are using SI system only. So it is an internationally accepted system and very easiest system of in physics is one is SI unit of system. So in previous days they are using some important systems also that are called FPS system, CGS system and NKS system. So now we are going to see the explanation of that systems. Okay, so FPS, first one is FPS system. So the description of the system is nothing but foot, pound, second. That is F for foot, P for pound and S for second. So as these three basic units for measuring length, mass and time. So அப்போ length மெஷர் பண்ணுறதுக்கு foot, mass மெஷர் பண்ணுறதுக்கு pound and time மெஷர் பண்ணுறதுக்கு second. ஸோ இதுதான் என்னது FPS சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CGS சிஸ்டம். ஸோ CGS சிஸ்டம் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், இங்கே லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு சென்டிமீட்டர், வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிராம் அண்ட் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு செகண்ட். ஸோ that's why they called CGS system. நெக்ஸ்ட் MKS system. MKS system பார்த்தீங்கன்னா M for meter, K for kilogram and S for second. So that is called MKS system. Okay, so here the CGS, MKS and SI are metric or decimal system of units. The FPS system is not a metric system. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த CGS, MKS, SI சிஸ்டம்லாம் மெட்ரிக் சிஸ்டம். அதாவது அதை வந்து டெசிமலில் என்ன பண்ண முடியும், பாயிண்ட் பண்ண முடியும். பட் இந்த FPS சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. We can't express that FPS system in a decimal form. Okay, so next one is SI system. So the SI system of units used by scientists and engineers around the world, it's commonly called the metric system. So இந்த SI system மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் 1916 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அஃபீஷியலி இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம ஷார்ட்டாக SI சிஸ்டம். ஸோ இந்த SI சிஸ்டத்தோட அப்ரிவியேஷன் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். SI வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம். So the SI with the standard scheme of symbols, units and abbreviation, so were developed and recommended by the General Conference of Weights and Measures in 1971 for international usage of scientific, technical, industrial and commercial work. The advantages of SI system are given கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா in 1971 வந்து இன்டர்நேஷ்னல் வைஸ்டாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த SI சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரபிள் மெஷரிங் சிஸ்டம் ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எதனால இந்த SI சிஸ்டமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, this system makes use of only one unit for one physical quantity, which means a rational system of units. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு அப்போ ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூனிட் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அது ரேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆல் த டிரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன் ஃப்ரம் பேசிக் அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ், விச் மீன்ஸ் இட் இஸ் அ கோகரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா டிரைவ்டு யூனிட்ஸுமே அதோட பேசிக் யூனிட்ஸ்லேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதனால இதை வந்து கோகரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம் விச் மீன்ஸ் தட் மல்டிப்ளேஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரிஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பவர்ஸ் ஆஃப் 10.
ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு மெட்ரிக் சிஸ்டம். ஸோ அப்படி மெட்ரிக் சிஸ்டமாக இருக்கிற காரணத்தினால இது வந்து 10ஓட பவர்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ சம் பேசிக் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் குவான்டிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் குவான்டிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் குவான்டிட்டிஸ், லென்த்து, அதோட யூனிட்டு, அதோட சிம்பிள், எஸ்ஐ யூனிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள், அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து. ஸோ லென்த்துங்கிறது ஒரு குவான்டிட்டி, அதோட எஸ்ஐ சிஸ்டத்தில் அதோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர். ஸோ அதை சிம்பிளாக எம்முன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1 மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் பாத் ட்ராவல் பை லைட் இன் வேக்கம். ஸோ இன் திஸ் ஆஃப் செகண்ட். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு லைட்டு, ஒரு வேக்கம்னா என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதில் ட்ராவல் பண்ணுற 1 மீட்டருக்கு அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட், பர் செகண்டுக்கு அது எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அந்த மெஷர்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறோம், 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மாஸ், கிலோகிராம். ஸோ 1 கிலோகிராம் இஸ் த மாஸ் ஆஃப் த prototype cylinder of platinum iridium alloy whose height is equal to its diameter, preserved at the International Bureau of Weights and Measures at Serves near Paris, France. ஸோ 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத எதுலேருந்து பேசிக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ ப்ரோட்டோடைப் சிலிண்டர் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஸோ பிளாட்டினம் இரிடியம் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியான மெட்டல்ஸ் தான். இதோட அலாயில் வந்து அந்த சிலிண்டர் அலாயை வந்து இது பண்ணும்போது அதோட மாஸை வந்து ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 கிலோகிராம் வெயிட்டோட ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற ஆப்ஜெக்டோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க போது இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் சர்வ்ஸ் நியர் பாரிஸில், ஃப்ரான்ஸில் இதை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாயை. ஓகேவா? நெக்ஸ்ட்